நாம் எதையோ நோக்கி போயின்னு இருக்கோம். ஆனால் எங்கே போகிறோம் என்னான்னு நமக்கே தெரியறதில்ல. ஆனாலும் நாம் அதை என்ன பண்ணுறோம், ஜஸ்டிஃபை பண்ணுறோம், காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், கன்வின்ஸ் ஆகிக்கிறோம். எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்னு தெரியல, நமக்கு அதனால் என்ன கிடைக்குதுன்னு தெரியல. நிறைய நம்ம இழக்கிறோன்றதையும் புரிஞ்சிக்க முடியல நம்மளால். இப்போ கற்கால மனிதர்கள் உடைகள் இல்லாமல் இருந்தாங்க, அரை நிர்வாணமாக. அதுக்கப்புறம் உடைகளை தேடி நாம் என்ன பண்ணோம், ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வேணும்ன்ட்டு போனோம். நிறைய ட்ரெஸ் வர ஆரம்பிச்சிடுது. 8 முழம் கட்டினா, 16 முழம் கட்டினா, 32 முழம் வரைக்கும் போனாங்க. ஈவன் லேடிஸும் புடவை எத்தனை கஜம்லாம் நிறைய கஜங்க, 12 கஜம் 16 கஜம்லாம் கட்டினாங்க. ஆனால் அதில் ஒரு நிலைக்கு போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அரை நிர்வாணத்துக்கு வந்தாச்சு. அதே மாதிரி உணவு முறைகளில் பார்த்திங்கன்னா இப்போ வெறும் கஞ்சி கூழ் இதுதான் இருந்தது. அதிலேருந்து மாறி பல வகையான உணவுகளுக்கு நம்ம மாறணும். திரும்பவும் ஆனால் சிம்பிள் ஃபுட்டுன்றான். இப்போ உடம்பு சரியில்லை எதுன்னா கேழ்வரகு கூழ் கஞ்சிக்கு நம்ம மனம் மாறி கொண்டு போயிடுது. அந்த மாதிரி எதையோ ஒன்று தேடின்னு போகிறோம். இருக்கிற அழகை விட்டுட்டு யாரோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக நாம் அழகுப்படுத்த நினைக்கிறோம் நம்மளை, இல்லைங்களா? ஆனால் உண்மையான அழகு நம்மளுடைய அழகு போயிடுது. அதுக்காக நிறைய செலவு பண்ணுறோம். நம்முடைய அழகு மாறி போகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடுகள் ஏதோ இருக்கிற இடத்துல படுத்துருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ பல மாடி வீடு வாங்குகிறோம், பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடு வாங்குகிறோம். ஆனால் படுக்கிற போது அந்த உணர்வுகள், அந்த நிம்மதி பறிக்கிறது, ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்கிறது. எதையோ தேடி நம்ம போகிறோம். ஆனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியல. நிறைய விஷயங்களை நாம் இழந்து கொண்டு போகிறோம். அதுதான் உண்மை, இல்லைங்களா? அதை நம்ம யோசிக்கணும். பணம்ன்றது 2வது விஷயம். உடல் பார்த்துக்கணும், ஆரோக்கியம், நேரம், எல்லாத்தையும். நேரத்தை நம்ம நிறைய இழக்கிறோம். அது நம்ம முதல்ல புரிஞ்சிக்க மாட்டோம். நம்ம நேரங்களை ஒரு கவிஞர் சொன்னார், என்னுடைய நண்பர், நமது நேரங்கள் திருடப்படுகின்றன அப்படின்னார். இந்த மொபைல் எடுத்துக்க, நீங்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 4லேருந்து 6 மணி நேரம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் இந்த மொபைலில் நம்ம செலவு பண்ணுறோம் தொடர்ந்து. அதெல்லாம் பாருங்கள், நாமே எப்படி இழந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம எதையோ தேடி போயின்னு இருக்கோம். ஆனால் எதையோ ஒன்று நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு மன நிம்மதி இருக்கிறதா என்பது தான் பார்க்கணும். மன நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். சிந்தனை செய் மனமே, செய்தால் நல்வினை நடந்திடுமே.